இந்த விஜயாவும், நம்ம ரோகிணியும் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவ பழி வாங்குறது தெரிய வருது முத்துக்கு. இப்ப ரோகிணியோட நிலைமை என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க விஜயா பயங்கரமா ஒரு திட்டத்த போட்டு, இந்த மீனா எக்காரணத்த கொண்டாலும் வளர்ந்து வரன்றவே கூடாது அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. இங்க மீனாவும், முத்தும் நல்ல ஒரு பெரிய ஆர்டர் செய்யறதுக்கு அந்த மண்டபத்த எப்படி எப்படி செய்யணும்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க மீனா. மீனாவுக்கு நல்லா சப்போர்ட்டா நம்ம முத்தும் இருக்காங்க. இந்த விஜயா வந்து 15ஆம் தேதி இந்த சொன்னாங்களே அண்ணாம, சிந்தாமணி இவ வளர்ந்து அந்த 15ஆம் தேதி நல்ல ஒரு ஆர்டர் எடுத்த மண்டபத்துல இவ போகாம இருந்தா, அந்த மண்டபத்துல ஒரு கெட்ட பேர் எடுத்துருவா. அதுக்கடுத்து அந்த வேலைய செஞ்சு முடிக்காதனால, இந்த தொழில விட்டு இவ வந்து செய்ய முடியாது. வெளிய வந்துருவா. இவள வீட்ல இந்த பூக்காரி வீட்லயே கிடக்கட்டும் அப்படின்னு நம்ம சிந்தாமணியும், நம்ம விஜயாவும் பிளான் போடுறாங்க. இதுக்கு நம்ம சிந்தாமணி நம்ம விஜயாட்ட நிறைய விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க. 15ஆம் தேதி எக்காரணம் கொண்டாலும் நம்ம மீனாவ விட்றாதீங்க. உங்க மருமவள. அவ வந்து இந்த ஆர்டர செஞ்சிட்டானா, உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பேரும். ஏற்கனவே என்ட்ட இல்லாத பொல்லாதையும் சொல்லி, அவ ஊரெல்லாம் உங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம விஜயாவ பத்தி மீனா சொன்னதாக சொல்லி, இந்த சிந்தாமணி எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்த சொல்லி வச்சு, அந்த மீனாவ தொழில்ல வளர்ச்சியா வளர்ந்து வரக்கூடாதுன்னு பிளான போட்டு ஸ்கெட்ச் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த சிந்தாமணி. இதுக்கு மீனாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இவங்க 2 பேரும் கூட்டு கல்வாணின்னு. மீனா வந்து அன்னைக்கு 15ஆம் தேதி ஆர்டர் இருக்க நம்ம கிளம்புவோன்ட்டு வீட்ல சமையல அவசர அவசரமா பண்ணி முடிக்கிறாங்க. மீனா, "நீ சீக்கிரம் கிளம்பு நம்ம போவோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் என்னங்க மதியம் இன்னும் சமைக்கல. சமைச்சு வச்சுருந்தேன். இப்ப காலையில சமைச்சு முடிச்சுட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. முடிச்சோனே மதியமும் சமைச்சு இன்னைக்கு சமையல் அவங்கவங்க கடையில சாப்பிட சொல்லுவோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவியும் பார்த்தீங்கன்னா, சுஜியும், "நான் இன்னைக்கு மதியம் வரமாட்டேன். நான் வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டுதேன்" அப்படி சொல்றாங்க. சரி அப்படின்னு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணியும் நம்ம மனோஜும் அவசர அவசரமா நானும் டியூட்டிக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே நம்ம விஜயா, "ஏய் இன்னும் கிளம்பலையாடா?" அப்படின்னு மனோஜை கேட்குறாங்க. "ஏம்மா எனக்கு இன்னைக்கு பசிக்குதும்மா. ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன்." இன்னைக்கு தான் இவனுக்கு வந்து எப்போதுமே சாப்பிட்றதுக்கு அக்கறையோட உட்காந்து சாப்பிட்றான். அன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு சாப்பாடு வேணும்னு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு திட்டுறாங்க. விஜயா வந்து நம்ம மனோஜை சாப்பிட்டுட்டு அர்ஜென்ட்டாக கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை, "நான் இன்னைக்கு டியூட்டிக்கு கிளம்புறேன்." அதையும் பார்த்துட்டு இங்கே ரோகிணிக்கு ஷாக் ஆகுறாங்க. என்ன இன்னைக்கு டியூட்டிக்கு போகிறாங்க அப்படின்னு. "இல்லை அங்கே ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் போகணும்" அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அண்ணாமலை கிளம்பி போகிறாரு. இதை பார்த்த ரோகிணிக்கு பயம் கொடுக்கு. இப்போ விஜயா வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் பற்றி விட்டுட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மீனாவை எக்காரணத்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பயங்கரமாக ஒரு கெச்சை போட்டு, "எனக்கு கை வலிக்கு கை வலிக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம பெட்ரூமில் கொண்டு என்னை விடு" அப்படின்னு சொல்கிறாங்க. போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கை வலிக்குதுன்னு ஆக்டிங்கை போடுறாங்க. "எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு ஒத்தனை தண்ணி கொடுக்கணும். அது உன் பொறுப்பு" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 1 மணி நேரத்துக்கு ஒருக்க பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, "அத்தை எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது. நான் போகணும். நான் முக்கியமா உன் ஆர்டர் முக்கியமா?" அப்படின்னு திட்டுறாங்க. "அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுவோம் அத்தை. சீக்கிரமே சரி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு அதெல்லாம் சரியாகாது. இதை செஞ்சால் தான் சரியாகும்" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு கவலையாக இருக்குது. "ஐயையோ! நான் ஆர்டர் எடுத்து வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்களே" அப்படின்னு அத்தை யார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, மீனா நல்லா தரன்னு வெந்நியை கொதிக்க வச்சு நம்ம விஜயா மேலே ஊற்றிடுறாங்க. விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "ஐயையோ! இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு." இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்தோன்னே பயம் கொடுக்கு விஜயாவுக்கு. "ஐயையோ! என்ன உன் மேலே இவ்வளோ காணம் பட்டு உனக்கு புண்ணா இருக்கு. வா ஹாஸ்பிட்டலுக்கு." "நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரமாட்டேன். உங்கள் மருமவ செஞ்ச வேலை தான்" அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலைட்ட. "அதுக்கு நீ என்ன செஞ்ச?" "எனக்கு கை வலிச்சுது." "ஆனால் வீட்டில் நீ நல்லா தானே இருந்த. உனக்கு எதுக்கு கை வலிச்சுது?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லை நான் எனக்கு திடீர்னு திடீர்னு அப்பப்போ வந்துச்சு. அதனால இவளை ஒத்தனம் கொடுக்க சொன்னேன். அதுக்கு வெந்நியை கொதிக்க வச்சு என் மேலே ஊற்றிட்டா. இவ பழி வாங்குறா" அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவ. உடனே விஜயாவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த மீனா வந்து ஆர்டர் எல்லாத்தையும் வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. இதை நினச்ச ரோகிணி, இந்த மீனா பயங்கரமாக அடுத்தடுத்து செஞ்சு வளர்ந்து வராங்களே அப்படின்னு அத்தைகிட்ட டீல் பண்ணி பேசுகிறாங்க. "எனக்கு சிந்தாமணின்னு ஒரு லேடிஸ் தான் இவளை" அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜயா ரோகிணிகிட்ட. உடனே நம்ம ரோகிணி சிந்தாமணிகிட்ட அறிமுகம் ஆகி, இந்த மீனாவ முத்தையும் பழி வாங்குறதுக்கு நம்ம ரோகிணியும் 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு நம்ம முத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயாவும் நம்ம ரோஹிணி, சிந்தாமணி 3 பேரும் சேர்ந்து மீனாவையும், முத்தையும் அடுத்தடுத்து பழி வாங்கறதுக்கு தயார்படுத்துறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போப்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.